Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு வந்து நம்ம க்ராச்செட்டிங்கில் ஆல்ஃபபெட் லெட்டர் சீரீஸில் லெட்டர் V எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 100% அக்ரலிக் yarn, ஹூக், க்ராச்செட் ஹூக் வந்து 3.5 mm, நெக்ஸ்ட் yarn needle, அப்புறம் scissors. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபுல்லன் நூல்னாலும் எடுத்துகிட்டு ஒரு ஹூக் எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். வெறும் சைஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓகேவா, மற்றபடி ஷேப் அதே தான் வரும். என்னோடய சேனலில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸில் நான் வந்து ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனல் நோசி சாண்ட்வொர்க் அஃபிஷியலில் ஓலேருந்து இப்போ கண்டினியூவாக Z வரைக்கும் போட போகிறேன். ஏலேருந்து N வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு பழைய சேனல் நான் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் ரெகுலராக அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போஸ்ட் பண்ணாதனால வீடியோஸ், அதனால் நான் இப்போ நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பழைய சேனலில் A to N வரைக்குமே நான் ஆல்ஃபபெட் சீரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் பழைய வீடியோஸையும் இதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதே சேனலில் பண்ணால் நியூ வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, நம்ம வந்து நோசிஸ் இப்போ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்டர் B எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்னால யூசஸ் வந்து என்னென்னா, நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி பண்ணும்போது க்ராச்செட்டிங்லேயே பேக்ட்ராப் பர்சனலைஸ்டாக பண்ணிக்கலாம். நம்மளோட நேம்ஸ் என்ன அக்கேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பேக்ட்ராப் பேனர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இனிஷியல் கீ செயின்ஸ், ஸ்டார்டிங் லெட்டர் கீ செயின்ஸ், அந்த மாதிரி கீ செயின்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணி கிஃப்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட். இது வந்து பிக்னஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாராளமாக க்ராச்செட்டிங் பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, now slip knot போட்டாச்சு. chain 30. okay, chain 30 30 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, 30 செயின்ஸ் டோட்டலாக போட்டிருக்கிறேன். ஃபவுண்டேஷன் செயின் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபவுண்டேஷன் செயின் தப்பாக போட்டால் மட்டும்தான் ஷேப் மாறும். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுற யான்னாலேயோ ஹூக்னாலேயோலாம் அந்த ஷேப் மாறாது. ஸோ ஃபவுண்டேஷன் செயின் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 30 செயின்ஸ் போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில், இதான் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. இந்த செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 10 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 10 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓகே. இப்ப நம்ம 10 டைம்ஸ் அதாவது 10 செயின்ஸ்ல டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். ஹூக்லேருந்து செகண்ட் செயின்லயும் ஒரு வாட்டி டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா 11 டபுள் குரோஷேஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 7 ஸ்டிச்சஸ் 7 செயின்ஸ் டுகெதர் டபுள் குரோஷே 7 செயின்ஸ் டுகெதர் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 7 செயின்ஸுமே ஒரே செயினாக பண்ண போகிறோம். அதான் டுகெதர் ஸ்டிச். ஓகேவா? கொஞ்சம் பெருசு தான் 7ஐயும் சேர்த்து பண்ணுறது. நான் பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட் டபுள் குரோஷே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி 7 செயின்ஸில் பண்ணணும். நான் 1 பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் yarn over ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும். ஓகேவா? தேர்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். நீங்கள் வந்து எத்தனை வாட்டி நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹூக்கில் இருக்க லூப்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். அதோட -1 பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக்கில் வந்து 1 2 3 4 இருக்குது. அப்போ நம்ம 3 ஸ்டிச்சஸை மட்டும்தான் டபுள் குரோஷே டுகெதர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று டபுள் குரோஷே டுகெதர் பண்ணும்போது நமக்கு ஹூக்கில் வந்து 5 லூப்ஸ் வரும். ஃபோர்த்து டைம் பண்ணுறேன். 1 2 3 4 5 லூப்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபிஃப்த்து டைம் பண்ணுறேன். ஏன்னா 7 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஃபிஃப்த்து டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா சில டைம் வந்து ஒரு லூப்ஸ் எடுத்திருப்போம், 3 லூப்ஸ் எடுத்திருப்போம், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும் கரெக்டான. இப்போ 6 டைம் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இன்னும் 1 மோர் டைம் பண்ணணும். ஏன்னா டபுள் குரோஷே 7 ஸ்டிச்சஸ் டுகெதர். 7th டைம் பண்ணுறேன். 7th டைம் பண்ணும் போது நமக்கு எத்தனை லூப்ஸ் இருக்கணும்? 8 லூப்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? டபுள் குரோஷே 7 டுகெதர் அப்படின்னா 8 லூப்ஸ் வந்து இந்த ஹூக்கில் இருக்கணும். ஓகே. இப்போ வந்து yarn over பண்ணிக்கோங்க. இந்த எல்லா லூப்ஸையுமே வெளியே எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த ஹூக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே டவுன்வர்ட்ஸாக பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஜென்டலாக நீங்கள் இழுங்க. இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரிமைனிங் எத்தனை செயின்ஸ் இருக்குன்னா 11 செயின்ஸ் மட்டும்தான் லெஃப்டாக இருக்கும். நம்ம இங்கே எப்படி 11 டபுள் குரோஷே பண்ணோம் அது மாதிரி இங்கே ரிமைனிங் இருக்கிற 11 செயின்ஸ்லையுமே 1 டைம் டபுள் குரோஷே. 11 டபுள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 டைம்ஸ், அதாவது 11 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் வி முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து தச்சிருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பெண்ட் ஆக்கிடலாம். பெண்ட் ஆக்குறதுக்கு நேராக வந்து இந்த ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் ஸ்பேஸில் கார்னரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு கொஞ்சம் பெண்ட் ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் வி வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஹாபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.